இன்னைக்கு இவர்கள் கையில் எடுக்கிறார்களே முருகனை இந்துத்துவ சக்திகள் கையில எடுக்குது அப்படின்னு சொன்னா யாரு அதுக்கு மூல விதை போட்டது யாரு? அதையும் மீடியா பேச மாட்டேன்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் RSS அதைத்தான் நானும் திருப்பி கேட்கிறேன். மூல விதை போட்டது திமுகவும் இந்த இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அரசாகவே இருந்துட்டு போகட்டுமே. இருந்துட்டு போகட்டும் சார், இது நீங்க எப்படி சொல்லலாம்? இருந்துட்டு போகட்டுமே. இன்னைக்கு ஸ்டாலினோட ஆட்சியில் எத்தனை RSS பேரணிகள் நடந்தது? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எத்தனை RSS பேரணிகள்? நீதிமன்றங்கள் அனுமதி கொடுத்தது இல்ல சார். இந்த நாடகம் எல்லாம் எங்களுக்கு நீதிமன்றத்துல அனுமதி கொடுத்து காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கணும் நீதிமன்றத்து மூலமா அவங்க கேட்டு வந்திருக்காங்க. அரசு நேரடியா பர்மிஷன் கொடுத்துச்சா? இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் ஆவடியில உங்களுக்கு அவ்வளவு பெரிய பசுமரத்தை கட்டி வச்சிருக்காங்க. அவங்க யாராவது கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்குதா? ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இன்க்ளூடிங் யூ தைரியம் இருக்கா? கேட்க மாட்டீங்க. நேரடியா போலாம். நாளைக்கு கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம் சார். பவன் கல்யாணம் கொண்டு வந்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாநாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அரசியல் உள்நோக்கங்கள் சொல்றீங்க. நீங்க வந்து அப்படியே அசல் உடன்பிறப்பு மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்க டைவர்ட் பண்ணிடலாம். நீங்க உடன்பிறப்பு சொல்லுங்க. அன்பில் மகேஷ்னு ஒரு சங்கி, எல்லாரையும் சங்கி அந்த ஐயோ அன்பில் மகேஷ் அக்மார்க் RSS சங்கி. கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். பினான்சியல் ஏரியால சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 1 கோடி 2 கோடி இல்ல 11 கோடியை அள்ளி கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா வீட்டு காசா? உதயநிதி பேசுற மாதிரி பேசவலாம். உங்க அப்பா வீட்டு காசா? நேரேட்டிவ் செட் பண்ணி இவங்களை அடிக்கணும்னா உட்காந்து அடிச்சுட்டே இருக்கலாம் சார். இவங்க தான் ஈனத்தனமா வேலை பண்றாங்கன்னா அந்த ஈனத்தனமான வேலையை செய்வது எங்களுடைய நோக்கம் இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். கருணாநிதிங்கிற ஒரு சங்கியை பத்தி நாங்க எவ்வளவு பேசுறது? கருணாநிதி திராவிட இயக்க போர்வாள். இது திராவிட இயக்க போர்வாள் தானே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்க வந்து எழுதுறீங்க முறை சொல்லல? RSS ஒரு சமுதாய இயக்கம். என்ன கருமத்துக்கு எழுதுன அப்படி? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், ESI, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடந்த அந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிட்ட விஷயம் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாகவும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முருகர் பக்தர்கள் மாநாடு தானே, அதில் கலந்துக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக அதில் மாற்றுக்கிறது பெருசாக யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் அந்த முருகர் மாநாடு அப்படின்றது பர்பஸாகவே திராவிட கொள்கைகளுக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை அந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி இங்கே வந்து ஒரு மதப்பிளவை ஏற்படுத்தும் வகையில் அந்த மாநாடு அமைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் கடுமையாக எழுப்புகிறாங்க. பெரியாரையும் அண்ணாவையும் வந்து விமர்சனம் பண்ணி அங்கே ஒரு வீடியோவும் வெளியிடப்படுது. இந்த விஷயத்தையெல்லாம் வந்து அமர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மதுரையைச் சேர்ந்த லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி உட்பட சில அதிமுக நிர்வாகிகளும் அதில் கலந்துகிட்டு இருக்கிறாங்க. முதற்கட்டமாக இந்த அதிமுகவினுடைய இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது கடுமையான விமர்சனத்துக்கு பிறகு திமுகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் RS பாரதி ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அதிமுக வந்து பாஜகவிடமும் RSSிடமும் வந்து அடகு வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? RS பாரதி இல்லை, அவர் RSS பாரதி. அவர் உங்கள் பக்கம் எழுப்புறாரு, நீங்கள் அவங்க பக்கம் கொண்டு போறீங்க. அவர் RSS பாரதிங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? RSS பாரதி அதிமுகவை நோக்கி கேள்வி எழுப்புகின்றதுக்கு முன்னாடி அந்த RSS பாரதிக்கு இந்த முருகர் மாநாடு இன்னைக்கு வந்து இந்துத்துவ சக்திகள் அதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மூல விதை போட்டது யார் போட்டான்னு நினைக்கிறீங்க? மூல விதை இதுக்கு முன்னாடி முருகருக்கு யார் சார்? நீங்கள் அரசு செலவில் முருகர் மாநாடு நடத்தியது அதிமுகவா? எடப்பாடியார் அவர்களா? அப்போ இந்த RSS பாரதி எங்கே போயிருந்தார்? நீங்கள் அந்த உங்கள் RSS பாரதியை விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த விழாவில் திமுக அரசாங்கம் நடத்திய விழாவில் மதத்தை இங்கே உள்ள ஃபஸ்ட்டு கொண்டு வரவன் யார்? திமுக காரன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அங்கே நீங்கள் முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு நடத்துனீங்க அரசு செலவில் நடத்திட்டு அதில் யாரை கூப்பிட்டு வச்சு சார் நீங்கள்
முன் வரிசையில் உட்கார வச்சிருந்தாரு சேகர் பாபு அமைச்சர். அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத் முன்னாடி இருந்தார். அந்த அர்ஜுன் சம்பத் யாரு? யார் அந்த அர்ஜுன் சம்பத்? 2006 பெரியார் சிலையை உடைத்தால் அதோட வழக்கு இன்னமும் நீதிமன்றத்தில் இருக்கிறது. பெரியார் சிலையை உடைச்ச ஒரு இந்துத்துவவாதியை முருகர் மாநாட்டில் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு மரியாதை செலுத்திய ஆர்எஸ்எஸ் பாரதி அதிமுகவை நோக்கி நீங்கள் போய் ஒரு விழாவில் கலந்துக்கிட்டீங்களேன்னு கேட்கறதுக்கு நான் கூச வேண்டாமா? நீ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? திமுகங்கிற கட்சி அவங்க பண்ணாங்க, அதனால நாங்களும் பண்றது சரிதான் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அவங்க பண்ணின விஷயம் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இவர்கள் கையில் எடுக்கிறார்களே முருகனை, இந்துத்துவ சக்திகள் கையில் எடுக்குது அப்படின்னு சொன்னா யாரு அதுக்கு மூல விதை போட்டது யாரு? அதையும் மீடியா பேச மாட்டேன்றீங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் அதைத்தான் நானும் திருப்பி கேட்கிறேன். மூல விதை போட்டது திமுகவும் இந்த இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய அரசாகவே இருந்துட்டு போகட்டுமே. இருந்துட்டு போகட்டும். இது நீங்க எப்படி சொல்லலாம்? இருந்துட்டு போகட்டுமே. நீ உங்களுடைய பார்வையில நான் அதை சொல்றேன். இது என்னுடைய பார்வை கிடையாது சார், இதுதானே நிஜம். இல்ல, அப்படி ஒரு விமர்சனத்து, உங்களுடைய விமர்சனத்தின்படி அவங்க ஒரு மூல விதை போட்டாலும் கூட நாங்களும் அதே ஸ்டாண்டை தான் கையில் எடுப்போம், நீங்க இந்துத்துவத்தை கையில் எடுத்தீங்கன்னா நாங்களும் அதே தான் எடுப்போம் அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இருந்த காலகட்டத்தில் இன்னைக்கு ஸ்டாலினோட ஆட்சியில் எத்தனை ஆர்எஸ்எஸ் பேரணிகள் நடந்திருக்கு? எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் எத்தனை ஆர்எஸ்எஸ் பேரணிகள்? நீதிமன்றங்கள் அனுமதி கொடுத்தது இல்ல சார். இந்த நாடகம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும். இந்த நாடகத்தில் அனுமதி கொடுத்து ஆர்எஸ்எஸ் மாநாட்டுக்கு நீங்க அனுமதி கொடுத்து காவல்துறை உரிய பாதுகாப்பு வழங்கணும் நீதிமன்றத்து மூலமா அவங்க கேட்டு வந்திருக்காங்க. அரசு நேரடியா பர்மிஷன் கொடுத்துச்சா? இல்ல, அதாவது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பத்திரிகையாளர்கள், அது உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் திமுக அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு நாடக கட்சி. அவங்க ஒரு பேட்டர்ன் உருவாக்குறாங்க. என்ன ஐயா, நாங்களா டைரக்டா கொடுத்தா பிரச்சனையாயிடும், அதனால நம்ம ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுவோம். என்ன பண்ண, நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பெர்மிஷன் கேளு, உடனே அங்க இருக்கிற காவல்துறை உயர் அதிகாரி அதை மறுப்பாரு, உடனே மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நீதிமன்றத்துக்கு போ, உடனே அவங்க கொடுத்துருவாங்க. இப்படின்ற ஒரு பேட்டர்னை, இப்படிங்கிற ஒரு ஸ்டைலை இவர்கள் ஆட்சிக்கு வந்த முதலாம் ஆண்டிலிருந்து பின்பற்றுகிறார்கள். கேட்டா நாங்கள் நீதிமன்றம், நீங்கள் ஏன் நீதிமன்றம் மற்றதுக்கெல்லாம் ஆளுநர் எங்களுக்கு இப்படி செஞ்சாங்களே அப்படி செஞ்சாங்களே, உயர் நீதிமன்றம் அப்படி உத்தரவு கொடுத்ததுன்னா நீ உச்ச நீதிமன்றத்துக்கு போ. இங்க நீ வந்து ஒரு இஸ்லாமியர் ஐயா நான் வெளியில வரேன் பரோல் கொடுங்க ஐயான்னு கேட்கிறாரு, அப்ப போய் நீ உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஸ்டாலின் அரசாங்கம் என்ன சொன்னது? சாக பழைக்க கிடைக்கின்ற அந்த இஸ்லாமியர் வெளியே வந்தா மத கலவரத்தை தூண்டுவார், அஃபிடவிட் தாக்கல் செஞ்சியா இல்லையா? ஒரு ஒற்றை இஸ்லாமியருக்கு அவர் கொலை பண்ணிடுவாரு, மத கலவரத்தை தூண்டுவாருன்னு சொல்ல தெரிஞ்ச ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இங்க வந்து இப்படி நீங்கள் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்தால் இங்க மத கலவரம் உண்டாகும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியாது? செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றத்தில் 50 லட்ச ரூபா வழக்கறிஞரை வச்சு வாதாடுறீங்கல்ல, அப்ப இதுக்கே நீங்க போகல? அப்போ இங்க நடக்கின்ற எல்லா அக்கிரமங்களுக்கும் இந்த மத கலவரங்கள் மட்டும் கிடையாது சார், எல்லா விஷயத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போட்டது யாரா இருக்கும்னா அது திமுக தான். இன்னைக்கு நீங்க வந்து சொல்றீங்க உட்காந்து, ஐயோ பாஜக வளர்ந்து விட்டது. பாஜக வளர்ந்ததுக்கு காரணம் யாரு? முத்துவேல் கருணாநிதி 99 அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூருங்கிறது யாரோட கோட்டை? அது இடதுசாரிகளின் கோட்டை. அந்த இடதுசாரிகளின் கோட்டையில நீ என்ன பண்ண? இன்னைக்கு அவர் கவர்னர் ஆயிட்டாரு, சிபி ராதாகிருஷ்ணனை கூட்டிட்டு வந்து அங்க போட்டீங்க எம்பி. அவர் எம்பி ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே ஆர்எஸ்எஸ் மாநாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அதிக அளவில் நடந்தது. அப்போ விதை போட்டது யாரு? கருணாநிதி. அதை யாரும் பேச மாட்டீங்க. ஏன் இந்த வரலாறை சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு எஜுகேட் யூ கைஸ். சும்மா ஃப்ளாட்டா பேசுறது. அவனுக்கு அங்கே திமுக காரனுக்கு நீ 5 வருஷம் ஒன்றத்தை செஞ்சு கிழிக்கல, ஒரு உருப்படியான ப்ரோக்ராமும் மக்களுக்கு தரல, எதை திறந்தாலும் ஊழல், எதை செஞ்சாலும் அதில் ஊழல். அப்போ அதை அத்தனை டைவெர்ட் பண்ணணும். டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் கிடைக்கல. இப்போ வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாநாட்டில் கலந்து கொண்டீர்கள், இந்து முன்னணி மாநாட்டில் கலந்து கொண்டார். ஊட்டிக்கு போய் பாருங்க, நீலகிரி தொகுதியில் போய் பாருங்க, ஆராசா பேரை விட இந்து முன்னணி தலைவர்கள் பேர் தாங்க நிறையா இருக்குது. அப்போ ஆராசா அங்கே இருக்கின்ற இந்துத்துவ சக்திகளை வரவிடாம இல்லை வளர விடாம தடுக்கிறதுக்கு என்னத்தை ஒரு எம்பியா செஞ்சு கிழிக்க முடியாது. என்ன செய்யணும்ன்றீங்க? இப்போ எந்த ஒரு அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், நீங்க சொல்லுவது போற இந்துத்துவ அமைப்புகளாக இருக்கட்டும், அதில் போய் சேர்றாங்க அல்லது வில்லிங்காக போய் அதில் இப்போ ப்ரோக்ராம்ஸ்லாம் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா, அதற்கு வந்து அவங்க எந்த அளவுக்கு ப்ரோக்ராம் பண்ணி அதை தடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல.
அவங்களால என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஆராசா மற்ற கூட்டங்கள் எல்லாத்துலேயும் இந்த இந்துத்துவ சனாதன சக்தியை எதிர்க்கின்ற ஒரே கட்சி திமுக தான். சத்தம் போட்டு பேசுகிறீல்ல, பேசுகிறீங்களா மிஸ்டர் ராஜா? உங்கள் தொகுதிகளில் மாதத்துக்கு 2 சட்டமன்றங்களில் 4 கூட்டம் போடு. 2 சட்டமன்றம் 4 கூட்டம் போட்டு நீ எஜுகேட் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை பண்ணலை? அப்போது உங்கள் தொகுதிகளுக்குள்ளேயும் நீங்கள் வளர விட்டுருவீங்க. இன்னைக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா ஊட்டில எல்லா சோத்துலயும் இந்த முன்னாடி தான் இருக்கு. இல்ல நீங்க என்னன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க, உடனே நேரேட்டிவ் செட் பண்றான் திமுக காரன். பாரு போய் கலந்து கொண்டார்கள், கலந்து கொண்டதுனால ஏதாவது பாதகம் இருக்குதா? பாதகம் இருக்குதா? பாதகம் இல்லையா? என்ன பாதகம் சொல்லு? அதிமுகவுக்கு தான் அது பாதகம். என்ன பாதகம்? அதிமுகவுக்கு தானே அது பாதகம். சார் நீங்க இந்த அதிமுக இல்ல நாச்சியார் சுகந்தியோட ஸ்டாண்ட்ல இருந்தே போகுமே, ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியா இருக்கட்டும் அல்லது மாநாடா இருக்கட்டும், அது வந்து நிச்சயமாக அடுத்த கட்டமாக ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்க அக்செப்ட் பண்றீங்கல்ல சார்? வாங்க சார், இந்த சமூக பதற்றம் இல்ல நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையா? இந்த சமூக அது டைரக்ட் இல்ல நீங்க இந்த சமூக பதற்றம் கேக்குற கேள்வி இந்த நாடகத்துக்கு தான் நானும் வரேன். இந்த இதுக்கு முன்னாடி அங்க திருச்செந்தூரை வச்சு ஒரு நாடகம் நடத்துனீங்கல்ல திமுக காரங்க, பத்திரிகைகள்லாம் ஊதுனீங்கல்ல, அதுல ஃபர்ஸ்ட் போய் இங்க மேல போய் பிரியாணி சாப்பிட்றாங்கன்ற கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது திருப்பரங்குன்றத்துல போய் கொடுத்தது யாரு சார்? கொடுத்தது யாரு? அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அப்போ ஊழல், இந்த மாதிரி மத கலவரத்தை தூண்டணும், இது எல்லாத்தையும் திட்டமிடுறவன் திமுக காரன். அந்த திமுக காரனை நோக்கி உங்கள் விரல்கள் போகவே போகாது. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தாங்க காரணம், மத கலவரத்துக்கு நீ தான் காரணம். திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு அரசு அதிகாரி தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அது யாருமே வெளிச்சத்துக்கு கொண்டு வரலையே, யாருமே அது குறித்து பேசலையே. சில இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும்தான் பேசின, அந்த இஸ்லாமிய அமைப்புகளும் திமுக ஜல்ரா போடுற அமைப்புகள். அப்போ இங்கே என்ன பிரச்சனை வந்தாலும் அதிமுக அரசாங்கம், எடப்பாடியார் அரசாங்கம் பாஜகவோட கூட்டணி இருந்த போது பசுக்கு மனம் கட்டுச்சா சார்? கூட்டணியில் தானே இருந்துச்சு, பசுக்கு மனம் கட்டுச்சா? நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோன்னு பேசுகிற இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசாங்கம் ஆவடியில் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பசு மடத்தை கட்டி வச்சிருக்கானே, அவங்க யாராவது கேள்வி கேட்க உங்களுக்கு துப்பு இருக்குதா? ஒரு பத்திரிகையாளர்களுக்கு இன்க்ளூடிங் யூ துப்பு இருக்கா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? கேட்க மாட்டீங்க. நேரடியாக போகலாம் நாளைக்கு. ஆர்எஸ்எஸோட அத்துணை திட்டங்களையும் செயல்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இன்னைக்கு திமுக மாறி நிக்குது. ஆம்பூர்ல இவங்க வந்த புதுசுல எடுத்துக்கிறோமா, திமுக வந்து ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை முற்றிலுமாக அனுமதிக்குது, அதற்கான வழியை இது வகுத்து கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்கல்ல? நிஜம், நீங்க சொல்றதை போன்று அது நிஜமாகவே இருக்கட்டும். முருகர் பக்தர்கள் மாநாட்டுக்கும் அதே மாதிரி திமுக தானே வழி விட்டு இருக்கு. எஸ், வழி வகுத்தது அதுதான். வழி வகுத்தது அதானே. உங்களுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். அப்படி வழிவகுத்த திமுக தானே வழிவகுக்குன்னு இப்ப டைரக்டா சொல்றீங்கல்ல? எல்லாத்துக்கும் வழிவகுத்தது அதுதான். இங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு கருணாநிதி அவர்களும் தற்போதைய ஸ்டாலின் அவர்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்கல்ல? எல்லாத்துக்கும் ஓப்பனா தெரிஞ்சும் கூட இந்த முருகர் மாநாட்டுல ஏன் போய் கலந்துக்கிறாங்க? இப்ப வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க, சரியா? இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறோம், கூட்டணியில் இருக்கு ஜெயலலிதா உடனே பதிலுக்கு முதல்ல நீங்க அனுமதிங்க. இப்ப உங்களை வந்து கூப்பிடுறாங்க சார் ஒரு ஃபங்க்ஷன், உங்களுக்கு பிடிக்கலேதான் அதுல போய் கலந்து கொள்ளணுங்கிற விருப்பம் தனிப்பட்ட ரீதியில் இல்லாமல் இருக்கலாம். ஆனா குடும்ப காரணங்களுக்காக, அப்பாவோட நண்பர்கள்ங்கிறதுக்காக நீங்க சில விழாக்களுக்கு போவீங்கல்ல. ஜெயலலிதா அவர்கள் இருந்தா போயிருப்பாங்களா சார்? நீங்க வந்து அதாவது சார் இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி क्वेश्चनலாம் கேட்கக்கூடாது. குடும்பத்தை விடுங்க. நீங்க வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது இது மிக நிச்சயமாக நடக்காது, சரியா? அப்ப எடப்பாடி அவர்களுடைய கைகளோட இங்க மற்ற அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்களுடைய கைகள் தான் ஓங்குது, மூத்த நிர்வாகிகளோட கைகள் தான் வாங்குது. இங்க யாரும் எடப்பாடி அவர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, ஒத்துக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, முட்டாள்தனத்தின் உச்சமான ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சொன்னதுல இருந்தா நான் கேள்வி இல்ல நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு என்னமா மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். மறைவுக்கு பின்னணி வேணா எடுத்துக்கலாம். இல்ல என்ன பாலிடிக்ஸ் நான் சொல்றது தமிழ்நாட்டோட அந்த சினாரியோவும் மாறி இருக்கு, சரிங்களா? நாம் தமிழர்னு ஒரு கட்சி புதுசாக வந்திருக்கான், அந்த பக்கம் இன்னைக்கு விஜய் உள்ள வந்துட்டாரு. இங்க திமுக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சியை விட்டுட்டு இன்னைக்கு இன்னும் 2 ஃபோர்ஸ் பெருசா உள்ள வர்றாங்க, சரிங்களா? இதுக்கு இடையில அங்க உங்களுக்கு மத்தியில 11 வருஷமா பாஜக உட்காந்துட்டு
ஒட்டுமொத்த இந்தியாவையும் கபலீகரம் செய்து கொண்டு இருக்கிறது. அதிமுகவையும் அது கபலீகரம் செய்ய முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஓபனா பேசுறீங்க பரவாயில்லையா? என்னது கூட்டணியில இருந்துட்டே ஓபனா பேசுறீங்க பரவாயில்லையா? இது கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணியில இல்லைங்கிறது உண்மை என்ன, அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போ நீங்க இது ஒரு பெரிய விளையாட்டு மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த விளையாட்டுல ஒரு தடுப்பாட்ட நடவடிக்கைகளாகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். இது காம்ப்ரமைஸ் சொல்றது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணி ஒரு வெளியிடுறாங்க. இல்ல முற்றிலுமாக தீர்மானங்கள் நிறைவேற்றுறது முற்றிலுமாக ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுது. இந்து வாக்குகள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க. அதுல போய் உங்களுடைய எம்எல்ஏக்கள் போய் கலந்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் போய் ஒரு தடுப்பாட்டம்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா தெரியலையா? இல்ல, இது திமுக காரன் குரல்லையே நீங்க பேசக்கூடாது. திமுகவோட குரல்ல பேசல, திமுகவோட குரல்ல நீங்க பேசக்கூடாது. குரல்ல பேசலனா இங்க முருகர் மாநாட்டுக்குன்னு போறோம். அங்க போனோன்னு ஏதோ முருகரை பத்தி 4 பாட்டு பாடுவாங்க, ஒரு கச்சேரி வைப்பாங்க, முருகனை பற்றி ஒரு உரையாற்றுவாங்கன்ற எதிர்பார்ப்புல தான் எல்லாம் போவோம். அது முருகர் மாநாடு முருகர்களுக்காக பக்தர்கள் நடத்துறது நடந்திருக்கும். இந்து முன்னணியை பற்றி இவ்வளவு வரலாறு நீங்க சொல்றீங்க. இந்து முன்னோடைய வளர்ச்சி இப்படிதான் இருந்துச்சு, ஆரம்ப காலகட்டத்தில் கொண்டு வந்தது திமுக தான் சொல்றீங்க. இந்து முன்னோடைய மாநாடு நோக்கம் எப்படி இருக்கும்? பாஜக உடைய தலைவர் உள்ள வர்றாரு, பவன் கல்யாணம் கொண்டு வந்து நடத்துறாங்க அப்படின்னா அந்த மாநாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அரசியல் உள்நோக்கங்கள் சொல்றீங்க. சார் நீங்க அப்படியே அசல் உடன்பிறப்பு மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்க டைவர்ட் பண்ணலாம். நீங்க சொல்லுங்க, திமுக வச்சு கேள்வி கேட்டா என்னைய திமுக உடன்பிறப்புனா அதிமுகவுடைய உடன்பிறப்பான்னு கேட்பாங்க. இதே வாடிக்கை பழகி போச்சு. ஆயிரக்கணக்கான இன்டர்வியூ எடுத்துட்டேன், அதுல இது ஒரு கேள்வி நான் கலந்து போறேன். அடுத்து சொல்லுங்க. இல்ல, நீங்க என்னன்னா இந்த அரசியல் சூழலை புரிஞ்சுக்காம எல்லாருமே ரொம்ப தட்டையா எல்லா ஜேர்னலிஸ்ட் இந்த கேள்வியை கேட்கறீங்க. இந்த தட்டையான்ற வார்த்தையை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எனக்கு திருப்பி நீ பயன்படுத்துறீங்க. நீ மொட்டையா பதில் சொல்லும் போது நான் தட்டையா கேள்வியை முன் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, நீங்க எப்படின்னா பாஜக செய்கின்ற அரசியலுக்கு எதிர்க்க நின்று எடப்பாடியார் அவர்கள் கடந்த 2016 ஒரு அரசியலை செய்து அதிமுகங்கிற ஒரு கட்சியே நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த சமயங்கள்ல இப்படியான விமர்சனங்களைங்கிறத விட திமுக ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவை செட் பண்றான். அவனுங்க செட் பண்ற நேரேட்டிவ்க்கு நாங்களே எங்க நேரத்தை செலவு பண்ணி பதில் சொல்லிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்போ இவனுங்களை இந்த திமுக ஏன் இந்த நேரேட்டிவ் செட் பண்ற சம்பவமா கேட்டு தோணுது. 2024 தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தனிச்சு போட்டுச்சு. அப்போ அதற்கு காரணம் சொன்ன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாஜகவோடு நாங்கள் கூட்டணியில் இருந்ததுனால தான் கடந்த தேர்தலில் தோத்தோம். ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படையாகவே பேசினார். பாஜகனால தான் தோத்தேன், 25 வருஷமா முடிச்சு கூட அம்மனா நான் இருந்தேன், இப்போ நான் தோத்துட்டேன் அப்படின்றாரு. பாஜகவை காரணம் காட்டினாங்க. பாஜகவில் தான் சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்திலையும் பேசுறாரு. இத்தனை விஷயங்களும் பேசி பின்பு என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி திமுக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அதிமுக பாஜக கூட கூட்டணி போயிடும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னதுக்கு தகுந்த மாதிரியே நீங்களும் அதை செயல்படுத்துறீங்க அப்படின்னா அவங்க நரேட்டிவ் செட் பண்றாங்களா, இல்லை உண்மையாகவே நீங்க அதுக்கு தூபம் விடுறீங்க? அப்போ நாங்கள் தான் திமுக காரன் எல்லாத்தையும் இப்படி நரேட்டிவ் செட் பண்ணி நாங்கள் சொல்லி கொடுக்குறோங்கிற மாதிரி இருக்கு உங்களுடைய கேள்வி. அப்படியே வச்சுக்கலாம், இல்லை நரேட்டிவ்க்கு நீங்க பலிகடாவாயிருங்கன்னு நினச்சிக்கலாம். சார், திமுகலாம் ஒரு ஆளாக அவங்க செட் பண்ணுற நரேட்டிவ்க்கு நாங்கள் பலிகடா ஆக்குறோமா? நீங்கள் அவர்கள் திமுக மட்டும் கிடையாது, திமுக தீனி போடுகின்ற ஒட்டுமொத்த ஊடகங்களும் சேர்ந்து ஊத்துனாங்க போயிடும் 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 போயிடும்னு. ஆனால் முதல் தடவை கூட்டணி நடந்தபோது, இதற்கு முன்னாடி 21 கூட்டணி வந்த போதும் 19 கூட்டணி வந்த போதும் அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல் என்பது வேறு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு திமுகங்கிற ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பணும்னா இந்த கூட்டணி அவசியமாகின்றது. அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் திமுகங்கிற ஒரு ஊழல் கூட்டணியை, சரி ஓகே, நீங்கள்னா பத்திரிகையாளர்கள், மக்கள் இந்த போதை அரசு, கள்ளச்சாராய அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற இந்த திமுக வீணா போன அரசு, இதுவே 2026 கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா மக்களை காப்பாற்ற முடியாது. ஆனால் ஒரு அரசியல் இயக்கமாக அதிமுகவுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு அரசியல் இயக்கமாக அப்போ இந்த அதாவது சார் இல்ல பாஜகவுடைய இந்த நாசகார சக்தி, திமுகங்கிற நாசகார சக்தியை வீட்டுக்கு அனுப்பணும்னா there is no other options. ஆப்ஷனே இல்லையா அப்படிங்கிற இடத்துல இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். அவ்வளவுதான். பாஜகவை தவிர வேற ஆப்ஷனே இல்லையா?
தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு எவ்வளவு சதவீதம் வாக்கு? சரி, இல்ல நீங்க பத்திரிகையாளர்கள் எல்லாம் இல்ல, ரொம்ப நீங்க ரொம்ப ஈஸியா கேக்குறீங்க நாம் சார். தமிழர் உங்களுக்கு கட்சி வேற இல்ல, ஆப்ஷன் இல்ல, நீங்க இல்ல, சீமான இல்ல. கூட்டிட்டு வந்து விடுங்க. அண்ணன் இல்ல, மேடம், சீமான கூட்டிட்டு வந்து விடுங்க இல்ல, சார். அதைத்தான் இவ்வளவு சொல்றேன். பத்திரிகையாளர்கள் பேசுறீங்கல்ல, போய் சீமான் அவர்களுக்கு நீங்க கூட்டணி உண்மையிலுமே மத்தியஸ்தம் பண்றது எங்க வேலை இல்ல. இல்ல அது இந்த உங்களுடைய கேளுங்க, வேலை. எல்லா பத்திரிகையாளர்களும் ரொம்ப கேள்வி கேட்குறீங்க. பத்திரிகையாளர்கள் கேட்கறது இருக்கட்டும், அந்த கூடவே சுத்துதே கூட்டணி கட்சிகள் 14 பாஜகவோடு கூட்டணிகள் போய்விட்டார்கள், பாஜகவுடன் கூட்டணி போயிட்டார்கள் அப்படின்னு இடதுசாரிகள் சொல்றீங்கன்னா, ஐயா இடதுசாரிகளே நீங்க இங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நாங்க ஏன் அங்க போறோம் அப்படின்றீங்களா? அதான் அது வந்து இது வந்து எப்படி இது அதுதானே சொல்ல வர்றீங்க? உண்மைக்கு அதான் சார். அதாவது என்னன்னா, இது கூட்டணி அப்படிங்கிறது இல்ல இன்னைக்கு இப்போ இல்ல நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இல்ல முழுசா இதை பதில் மட்டும் சொல்லுங்க. சொல்லிக்கிறேன், நான் கடந்து போயிருவீங்க. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அடிப்படையில நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இங்க முக்கியமா பார்க்கப்படுது. அப்போ ஏற்கனவே திமுகவை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் கூட சொன்னாங்க, கூட்டணிக்கு முன்னாடி அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி பாஜக கூட திரும்ப கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாம தான் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு நீங்க தூபம் பெறீங்க. இல்லை நாங்கள் தனிச்சு தான் நிற்க போகிறோம், பாஜக கூட ஒருபோதும் கூட்டணி வைக்க மாட்டோம், நாங்கள் எதையும் சந்திக்க தயார்னு நீங்கள் இதில் உறுதியாக ஸ்டாண்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த கடைசி நேற்று 2026 தேர்தலில் ஒரு சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வந்திருக்கும். அதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்க கொடுக்காம அவங்க பிரச்சாரத்துக்கு அவங்களுடைய நரேட்டிவ்க்கு நீங்களே இடம் கொடுத்துட்டீங்களா? இல்ல இது வந்து என்னன்னா, நீங்க வந்து அப்படியே இதை வந்து வேற டைரக்ஷன்ல திருப்பி விடுறீங்க. இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி கட்சிகள் அது வந்து இடதுசாரிகளா இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலும், ஈவன் காங்கிரஸா இருந்தாலும் சரி, மதிமுகவா இருந்தாலும் சரி, வேல்முருகனா இருந்தாலும் சரி, கொங்குமண்டலமா இருந்தாலும் சரி, அந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லோருமே உங்களுக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த கட்சிகளுக்கும் இருக்குதானே? இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சார்? அதான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு உண்மையிலுமே அப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? திமுக இவ்வளவு ஊழல்களை செய்யும் போது இவ்வளோ போதை மருந்துகளை கிராமந்தோறும் போய் வீட்டுக்கு வீடு கிட்டத்தட்ட டோர் டெலிவரி பண்ற மாதிரியான ஒரு சப்ளை சிஸ்டத்தை அவங்க கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர்கள் யாருமே வாயை திறக்கல. யாருமே வாயை திறக்கல சார். போதைப் பொருள் இல்லைன்னா நீங்க சொல்லவே போதைப் பொருள் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. நேற்று கூட ஒரு அதிமுக சேர்ந்த பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து அவரெல்லாம் கட்சி விட்டு போய் ரொம்ப நாளாச்சு சார். நீங்க முன்னாள் சொல்றது கூட பாருங்க, பத்திரிகையாளருக்கு இதுதான் ஏன் நீங்களா திமுக ஆளுன்னு சொல்றது, முன்னாள் சொல்றதுக்கு உங்களுக்கு வாய் வர மாட்டேங்குது. சரி, அதிமுக எதையும் நேரேட்டிவ் செட் பண்ண சேர்ந்தவர் தானே அவரு. அதிமுகவில் இருந்தார்ல, ரொம்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வந்தாரு. எவ்வளவு வந்தாரோ அவ்வளவு ஸ்பீட்ல அனுப்பிச்சு விட்டாச்சு, போயிட்டாரு. இருந்தார்ல. நான் என்ன சொன்னேன், போதை பழக்கம்னு கொண்டு வரதுனால நான் திமுகவுக்கு மட்டும் இதை அதிமுக மட்டும் சொல்லல, இது திமுக சேர்ந்த ஏற்கனவே ஜாஃபர் சாதிக்ல இருந்து பலரும் சார். ஜாஃபர் சாதிக் மட்டும் கிடையாது, அதைத்தான் சொல்றேன். பல பேர் சிக்கி இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், அது மாதிரி பல பேர் சிக்கி இருக்கிறாங்க. கட்சி பேதமின்றி இந்த விஷயத்தை ஒரு மானிட விஷயமா தான் பார்க்கணும். இதுல எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இதுல வந்து திமுக ஆட்சியில தான் அப்படி இருக்கு, அதிமுக ஆட்சியில ஆட்சி காலகட்டத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலையா? ஐ ஒன்ட் அக்செப்ட் இட். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது கள்ளச்சாராயமா இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலராக கஞ்சா, அந்த கூலிப் ஸ்கூல் குழந்தைகள் யூஸ் பண்ணுற அந்த கூலிப் மாதிரியான பொருள் அது எப்படி இருக்குன்னு கூட நான் பார்த்தது கிடையாது. பட் எல்லா நிறைய டீச்சர்ஸ் அது கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வருது அப்படின்னீங்கன்னா, எல்லா ஆட்சி காலத்திலையும் நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு ஸ்டேட்மெண்ட், எல்லா ஆட்சி காலத்திலையும் அது இருக்கத்தான் செய்யும். எல்லா ஆட்சி காலத்திலையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ வேகமாக எப்படி வளர்ந்துச்சு, யார் காலத்தில் வளர்ந்துச்சு, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் இந்த நெட்வொர்க் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக யார் காலத்தில் இருந்துச்சு சார்? எங்கே போதைப் பொருள் விற்றாலும், எங்கே கஞ்சா விற்றாலும், எங்கே வேறு மாதிரி விஷயங்கள் நடந்தாலும் அது அத்தனையும் போலீஸில் தெரியுமா தெரியாதா? போலீஸில் 15 டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா? அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த போதை மருந்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா இல்லையா? அப்போ அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா? இப்போ கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் சாவு அத்தனை நடந்துச்சு, பக்கத்துலேயே தான் அந்த கள்ளசாராயம் காய்ச்சற அந்த குட்டிங்கிறவர் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீதிமன்றத்துக்கும் வருவாய்த்துறை அலுவலர் ஆஃபீஸுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு 3/4 கிலோமீட்டர் கூட இருக்காது. எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் சார் நடக்குது. ஸ்டாலினால் அது ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியல? அவர் தானே போலீஸ் துறையோட மந்திரி. அந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டேங்க நீங்க பத்திரிகைகள். ஸ்டாலினை நோக்கி ஒரு விரல் கூட அங்கே அந்த பக்கம் நீளாது. போதை இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஏன் வளர்ந்துருக்கு? ஸ்டாலினோட நிர்வாக திறமையின்மையால் வளர்ந்ததா, இல்லை ஸ்டாலினுக்கு இந்த போதை மருந்து மூலம் கிடைக்கின்ற கட்டிங்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கோடியாக குவிஞ்சு அது அத்தனையும் கொண்டு போய் ஃபாரின்ல அவங்க கொட்டி நிறுவனங்கள் வாங்குவதற்காக இந்த போதை போகட்டும்ப்பா, நம்ம வேற 10 வருஷம் ஆட்சியில் இல்லைப்பா, இங்கே சென்ட்ரல்லையும் 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, இங்கே ஸ்டேட்லேயும் 10 வருஷம் ஆட்சியில் இல்லைப்பா, 20 வருஷம்
வருமானம் போச்சுப்பா, அந்த 20 வருஷம் வருமானத்தையும் 5 வருஷத்துல எடுங்கப்பா, அதனால எவ்வளோ போதைப் பொருள் போனாலும் போகட்டும்ப்பான்னு அலோவ் பண்ணிட்டு உட்காந்துருக்காரா? அந்த கொஸ்டின் ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஒரு அதிமுக காரன் மாட்டினாங்க, அவன் முன்னாள் அதிமுக காரன் போயிட்டான், அவன் பரம்பரையா இங்க உட்காந்துருந்தவனும் கிடையாது. அப்ப நீங்க என்ன அப்படின்னீங்கன்னா, ஒருத்தன் மாட்டின்டானா அதிமுக காரன். இன்னைக்கு நீங்க மாத்தின கேஸ்ல இருங்க சார், மாத்தின கேஸ்ல விவகாரத்துல நீங்க அப்படித்தானே பிரச்சாரம் பண்ணீங்க. மாத்தின சார், இது பிரச்சாரம் கிடையாது, அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து என்னைக்கும் திமுக காரன் மாதிரி இந்த ஐடிவிங்கிட்ட உட்காந்துட்டு கெட்ட வார்த்தை பேசுறது, பொய்யான விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஈனத்தனமான வேலையை அதிமுக ஒருபோதும் செய்யாது. எது ஃபேக்டை மட்டும் தான் பேசுவோம். எங்கேயாவது எங்கள் ஐடிவிங் காரன் இப்படி உட்காந்து தப்பாக பேசினா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை காமிங்க, வைக்கவே முடியாது உங்களால். வி ஹேவ் அவர் ஓன் எத்திக்ஸ், அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு அடுத்த ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் அந்த அங்கே ஒரு சங்கி இருக்கார், திமுக ஒரு சங்கி, அன்பில் மகேஷ்னு ஒரு சங்கி. எல்லாரையும் சங்கி அந்த ஐயோ அன்பில் மகேஷ் அக்மார்க் RSS சங்கி. கேஸ் வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அன்பில் மகேஷ் அக்மார்க் RSS சங்கி. அந்த RSS சங்கி அவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ முந்தானத்தை ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஏதோ ஒன்று பார்த்தீர்களா, சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு நிறையா போகுது, தமிழை வீடு சமஸ்கிருதத்துக்கு ஃபண்டு நிறையா போகுது. அந்த RSS அன்பில் சங்கி போன ஃபினான்ஷியல் இயரில் சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு 11 கோடி கொடுத்துருக்காரு. எத்தனை கோடி? 1 கோடி 2 கோடி இல்லை, 11 கோடியை அள்ளி கொடுத்துருக்காரு. அவங்க அப்பா வீட்டு காசா? உதயநிதி பேசுகிற மாதிரி பேசவலாம், உங்கள் அப்பா வீட்டு காசா? 11 கோடி தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் வளர்க்குறதுக்கு நீ என்ன வெங்காயத்துக்கு அள்ளி கொடுத்தீங்க அன்பில் மகேஷ்? அப்பா அந்த சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்கு அள்ளி கொடுத்த அன்பில் மகேஷ் வந்து திராவிட இயக்க போர்வால். இதை வந்து மத்தியில் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க சங்கி RSS சங்கி தான் அந்த வேலையை செய்கிறார்கள் என்றால், அதே வேலையை செய்கின்ற அன்பில் மகேஷ் யார்? 11 கோடி தமிழ்நாட்டோட மக்களோட வரிப்பணத்தை தூக்கி சமஸ்கிருதம் வளர்ப்பதற்கு கொடுக்க இவருக்கு என்ன உரிமை இருக்கு? எல்லாத்துக்கும் குழு போடுறீல, திமுக அரசாங்கம் எல்லாத்துக்கும் குழு போடுறீல. காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்றது ஸ்டாலின் அவர்கள், அதற்கு கூட இன்னொரு குழுவை போட்டுருவாங்க சீக்கிரம். அப்போது நீங்கள் இதை கேட்டிருக்கணுமா இல்லையா? 11 கோடியை சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறோம் சார், இது கொடுக்கலாமா வேணாமா? குழு போட்டிருக்க வேண்டியதானே, டிஸ்கஸ் பண்ணியிருக்க வேண்டியதானே. யார் அப்பா வீட்டு காசை தூக்கி கொடுத்த? நீங்கள் கட்டின வரிப்பணம் இருக்குது, நான் கட்டின வரிப்பணம் இருக்குது, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கட்டின வரிப்பணமும் அங்கே இருக்குது. உங்களுக்கு சமஸ்கிருதத்துக்கு 11 கோடியை தூக்கி கொடுக்கறதுல ஓப்பு இருக்கா? ஒத்துப்பீங்களா நீங்கள்? அப்போது நீங்கள் என்ன, நான் திமுக காரன் எல்லாத்துக்கும் நேரேட்டிவ் செட் பண்ணுவான் சார், கடைசியில் அம்பலப்பட்டு நிற்கிறதா வந்தான். இப்போ இந்த விஷயம் வெளியே வந்திருக்குமா? இவனுக்கு இந்த நேரேட்டிவ் செட் பண்ணி இதை பற்றி பேசலேன்னா இது வந்திருக்காது வெளியே. அப்போ என்னன்னா இதே மாதிரி தான், அதிமுக அமைச்சர்கள் போயிட்டாங்க, அறிவு இருக்கு அவனுக்கு கொஞ்சமாவது. நீயே உட்காந்து நடத்தின முருகர் மாநாட்டை நீ நடத்தி தொலைஞ்சதுனால தான் இன்னைக்கு அதே சக்திகள் அந்த கையில் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா இருந்தார் கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி, உட்காந்து எழுதுறாரு. ஏன்னா அவங்க பத்திரிக்கை ஒன்று வருமே, முறை சொல்லியில RSS ஒரு சமுதாய இயக்கம், எல்லா இளைஞர்களும் எல்லா என் உடன்பிறப்புகளே வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணு, RSS ஒரு சமுதாய இயக்கம்னு. RSS எப்படி வளர்ந்துச்சு? கருணாநிதியால் வளர்ந்துச்சு. எல்லா உடன்பிறப்போட வேலை என்ன? RSS ஒரு சமுதாய இயக்கம். குஜராத்தில் கலவரம் நடக்குது, அத்தனை இஸ்லாமியர்கள், பெண்கள், குழந்தைகள் இறக்குறான். கருணாநிதிட்ட கேட்குறாங்க, என்ன சொன்னாருங்க கருணாநிதி? என்ன சொன்னார்? அது அவங்களுடைய மாநிலத்தின் தனிப்பட்ட பிரச்சனை, அது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை. பூசாம் சொன்னாங்களே, நேரேட்டிவ் செட் பண்ணி இவங்களை அடிக்கணும்னா உட்காந்து அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் சார். இவங்க தான் ஈனத்தனமாக வேலை பண்ணுறாங்கன்னா அந்த ஈனத்தனமான வேலையை செய்வது எங்களுடைய நோக்கம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ இதெல்லாம் இவங்க சொல்கிறதுனால நாங்கள் பாருங்கள், கருணாநிதிங்கிற ஒரு சங்கியை பற்றி நாங்கள் எவ்வளோ பேசுறது? கருணாநிதி திராவிட இயக்க போர்வால், இது திராவிட இயக்க போர்வால் தானே. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் வந்து எழுதுறீங்க முறை சொல்லியில? RSS ஒரு சமுதாய இயக்கம், என்ன கருமத்துக்கு எழுதுன அப்படி? அதை வேற வீடு வீடாக போய் சொல்லணுமா? உடன்பிறப்புகள் பிரச்சாரம் பண்ணணுமா? RSSக்கு பிரச்சாரம் பண்ணானா அதிமுக காரன்? தாலி வெக்கலாம எழுதி வச்சிருக்காரு. அது இன்ன வரைக்கும் எங்கேயாவது வெளியில் பேசப்பட்டிருக்கா? நீங்கள் செய்கின்ற நேரேட்டிவ்ஸ் உங்களுக்கே வந்து வினையா முடிஞ்சிட்டு இருக்குது. அதனால இந்த திமுக ஐடிவிங் கொஞ்சம் யோசிச்சு புத்திசாலித்தனமாக எதையாவது பண்ணுறதுனா பாரு. எந்த துறையில நீ கை வைக்காத, ஏன்னா நீ ஊழல் செய்ய துறையும் கிடையாது, நீ ஒரு சங்கியா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அந்த கருப்பு சிவப்பு கொடி இருக்குல்ல, அதில் கருப்பு மறைஞ்சே போச்சு. கடவுள் மறுப்புங்கிறத மறைச்சிட்டார். ஸ்டாலின் என்ன சொன்னார்? என் கட்சியில் இருக்கின்ற 90% பேர் இந்துக்கள், இந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற இருக்கிற மைனாரிட்டிஸ் எல்லாம்
இந்த ஸ்டாலினை தான் நம்புறீங்க. என் திமுகவில் இருக்கின்ற 90% பேர் இந்துக்கள். இந்துக்கள்ங்கிறது ஏன் சொல்ல ஆரம்பிச்சீங்க? இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு ஒரு நரேட்டிவை திமுகவை எதிர்த்து ஒரு பிரச்சாரத்தை முன்வைக்கிறாங்க பாஜகவை சேர்ந்தது. அதுல வந்து இவங்க சொன்னீங்களா அவன் செட் பண்ற நேரேட்டிவ்க்கு நீங்க ஏன் பலியாகிறீங்கன்னு? அப்ப ஆர்எஸ்எஸ் ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணுதுன்னா நீ ஏன் பலியான? அப்ப ஆர்எஸ்எஸ்க்காகத்தான் நீ வந்து பசுமாடம் கட்டினியா? அப்ப ஆர்எஸ்எஸோட நேரேட்டிவ்ஸ்க்காகத்தான் நீ உட்காந்து அந்த ஆம்பூர்ல ஃபர்ஸ்ட் வருஷம் பிரியாணி மாட்டுக்கறி பிரியாணியை தடை பண்ண. இன்ன வரைக்கும் அந்த மாட்டுக்கறி பிரியாணி திருவிழா நடத்திருக்கியா நீ? ஆர்எஸ்எஸ்க்கு வந்து போய் உட்காந்து அவன் காலில் விழுந்து பயந்துட்டு உட்காந்துருக்க நீ அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்கலாமா? அதிமுகவை பார்த்து கேள்வி கேட்பதற்கான அடிப்படை தார்மீக உரிமை அப்படிங்கிறது திமுகவில் இருக்கிற கடைமண்டம் தொண்டனும் கூட கிடையாதுங்க போது இதன் தலைவர்கள் அது இந்த ஆர்எஸ்எஸ் பாரதி மாதிரி அவரின் மேலும் ஆர்எஸ் பாரதி கிடையாது, அவர் ஆர்எஸ்எஸ் பாரதி. ஆர்எஸ்எஸ் பாரதிக்கெல்லாம் இப்படியான கேள்வியை கேட்பதற்கு தகுதியே கிடையாது. அதை இங்கே என்னது ஐத்தமிழில் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த சங்கி இருக்கார்ல அன்பில் மகேஷ் என்னும் சங்கி, இன்னொரு சங்கி இருக்காரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர், அந்த சங்கி இவங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலுக்கு மிக்க நன்றி.